Hey guys, welcome back. எனக்கு ஒரு இசை கச்சேரி, அதுவும் சினிமா டிக்கெட்ல இருந்து வீடியோ, ஒரு மியூசிக் வீடியோ வந்தாலே சந்தோஷம் தான். அதுவும் இன்னைக்கு நம்ம அது நேத்து வந்துருச்சு. நான் சண்டேக்காக அதை எடுத்து வச்சேன். சண்டே ஒரு நல்ல டைம்ல நல்லா இங்க வெளியே மழை வேற பெய்யுது எங்களுக்கு மலேசியாவில். ஸோ த மேக்னெட்டிக் வாய்ஸ் ஆஃப் 90s கிட்ஸ் யாரு? நம்ம ஹரிஷ் ராகவேந்திரா, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர் தீஸ் ஆல் த சாங்ஸ் சங் பை ஹிம்? இதெல்லாம் இவர் பாடிய பாடல்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க போகிறாங்க. இப்போ எங்கே எந்த பாட்டு எடுத்தாலும் ஒரே ஒருத்தர் வாய்ஸ் மட்டும் தான் திருப்பி திருப்பி கேட்குது. பழைய சிங்கர்ஸ் எல்லாம் காணும். உன்னி கிருஷ்ண சேருக்கு இது மாதிரி ஒரு வீடியோ பண்ணால் செம்மையாக இருக்கும். ஹரிஹரன் அவரெல்லாம் இருக்காங்க, நிறைய பாடல்கள் இருக்காங்க. ஸோ நம்ம ஹரிஷ் ராகவேந்திராவை பார்ப்போம். அவரோட வாய்ஸ் ஒரு விதமான யூனிக்கான வாய்ஸ். அவரோட வாய்ஸ் ஆக்சுவலி நான் அவரை நேரில் பார்த்துருக்கேன். அவர் ஸ்ரீலங்காவுக்கு ஏதோ ஒரு ஷோக்கு வந்த டைம் ஹில்டன் ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு அதை ஸ்பான்சர் பண்ண அந்த டிவி சேனலில் ஒருத்தர் தெரியும். அவர்கிட்ட ஏன்னு கேட்டு அவர் எஸ்பி சரண் சார், அப்புறம் அந்த சிட்டிசன் பட ஹீரோயின் இருக்காங்களே யார் அவங்க, வசுந்தரா தாஸ், அப்புறம் மாணிக்க விநாயகம், அவரெல்லாம் அந்த வந்திருந்தாங்க பாடுறதுக்கு. அப்போ அவங்கள போய் நம்ம பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ அவரை நேரில் பார்த்த ஒரு பெருமை எனக்கு பெருமை இருக்கு. சரி வாங்க, இந்த மேக்னெட்டிக் வாய்ஸ் சொல்லியாச்சு அதெல்லாம். சரி போதும் இன்ட்ரோ. சரி, இது ஒரு 25 மினிட்ஸ் வீடியோங்கிறதால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. எஸ்பிபி, ஏசுதாஸ், சித்ரா, ஜானகி, ஸ்வர்ணலதான்னு இந்த மாதிரி இருக்கிற சில லெஜெண்டரி சிங்கர்ஸோட பாட்டை எப்போ கேட்டாலும் இதை பாடினது இவங்க தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எத்தனையோ சிங்கர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாலும் வெகு சிலர் மட்டுமே ஒரு யூனிக்கான குரலோட நினைச்சு நின்னாங்க. அப்படி 90, 2000ங்கள்ல ஒரு குரல் தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணி இன்னைக்கும் ரேடியோலயோ மொபைல்லயோ எங்க கேட்டாலும் யார் பாடினதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம மனசோட இருக்க ஹரிஷ் ராகவேந்திராவோட மியூசிக்கல் ஜேர்னி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கோயம்புத்தூர் பல்லடம் பகுதியை பூர்வீகமாக கொண்ட ஹரிஷ் ராகவேந்திரா பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அவரோட பரம்பரையே கர்நாடிக் மியூசிஷியன்ஸா இருந்தாலும் ஹரிஷ் ராகவேந்திரா ப்ராப்பரா மியூசிக் படிக்கவே இல்லை. ஏன் அவர் காலேஜ் போகிற வரைக்கும் அவர் பாடுவாருங்கிறதே அவரோட வீட்டுல பெருசா யாருக்கும் தெரியாம தான் இருந்திருக்கு. காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல பாட ஆரம்பிச்சு அவர் நல்லா பாடுறத கேட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸும் சினிமால ட்ரை பண்ண சொல்ல, அப்படி ஃபர்ஸ்ட் அவர் பாடின சிடிஸை கொடுத்து ட்ரை பண்ணது மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் கிட்ட. ஹரிஷ் ராகவேந்திராவோட குரல் ரொம்பவே பிடிச்சு போக அந்த டைம்ல வித்யாசாகர் கம்போஸ் பண்ணிட்டு இருந்த மம்முட்டி நடிச்ச அரசியல்ங்கிற தமிழ் படத்துல முதல் முறையா பாட வச்சாரு. அது வரைக்கும் எஸ்பிபி, ஏசுதாஸ்னு லெஜெண்டரி வாய்ஸஸ் மட்டுமே அதிகம் மம்முட்டி பாடல்கள்ல இருக்கும். ஆனா இந்த ஹரிஷ் ராகவேந்திரா குரல் அப்போ ஆடியன்ஸுக்கு புதுசாகவும் ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. இதான் முதல் பாட்டா? காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே அவரோட முதல் பாட்டை பாடி பின்னணி பாடகரா ஆயிட்டாரு. இதே வருஷத்துல மறுபடியும் வித்யாசாகர் மியூசிக்ல இன்னொரு பாட்டு பாடினாரு. இதெல்லாம் நல்லா விரும்பி கேட்டிருக்கேன். இந்த பாட்டு என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து நான் மறந்த பாட்டு. இங்க பாருங்க, எங்க பூர்வீக வீட்டை ஞாபகப்படுத்திட்டீங்க. சூரியன் எஃப்எம்ல அப்போ அடிக்கடி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பாட்டு. எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இதுக்கு தாங்க சினிமா டிக்கெட் வந்து நல்லா இருக்கும். இப்படி ஒரு கெட்ட வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, தூண்டி விட்டுருவாங்க. இப்போ நமக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு அங்கே ஓடணும் போல இருக்கு 90ஸ்க்கு. ஐயோ சரி, இவ்வளோ வருஷமா மறந்துருந்த பாட்டுங்க. முதல் பாட்டு பெரிய ஹிட் ஆனாலும் இதை பாடினது ஹரிஷ் ராகவேந்திராங்கிறது மக்கள் மனசுல பதியாம போனது சோகம். திரும்பவும் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டையும் சான்ஸ் தேடி அலைஞ்சாரு. தேவா, எம் கீரவாணி மியூசிக்ல எல்லாம் அப்பப்போ சில பாடல்கள் பாடினாலும் ஹரிஷ் ராகவேந்திராவுக்கு பெரிய பிரேக் கிடைக்காமையே இருந்துச்சு. மெயின் சிங்கரா மட்டும் இல்லாம நம்ம கேட்ட நிறைய ஹிட் பாடல்கள்ல கோரஸ்ல கூட நிறைய பாடியிருக்காரு. வாலி படத்துல உன்னிகிருஷ்ணன் பாடின ஏப்ரல் மாதத்துல வரை இந்த போர்ஷன் கூட ஹரிஷ் ராகவேந்திரா பாடினதுதான். இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து பல ஸ்ட்ரகிள்ஸ். ஏங்க இது இவர் பாடுனதுங்கிறத தாண்டி அதுக்கு பேர் வந்து சே லவ்வா? நான் சேலன்னு ஏன்னா இதே சிம்ரன் மேடமும் அஜித் சாரும் வந்து அந்த பாட்டு ஃபேமஸ் ஆன டைம்ல அப்ப இதுவும் சேல சேல அப்படிதான் படிச்சிருக்கு. சேலம் இல்லையா அது? இது இங்கிலீஷா? சே லவ்வாம் இல்ல
இப்படி எத்தனை பாட்டை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம்னு தெரியலையே. அப்பா அது சேலை இல்லைங்களா? அதுக்கப்புறமா 2000வது வருஷத்துல ஹரிஷ் ராகவேந்திரா அப்படிங்கிற ஒரு சிங்கர் நம்ம எல்லார் மனசுலயும் பதிய வச்சது ஒரு பாட்டு. அந்த வருஷத்தோட மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் எவர்கிரீனா ஒழிச்சுக்கிட்டு இருக்குது அந்த பாட்டு. இசைஞானி இளையராஜா மியூசிக்ல பாரதியார் வரிகள்ல வந்து இந்த பாட்டுக்காக ஹரிஷ் ராகவேந்திராக்கு அந்த வருஷத்தோட பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. என்ன சார் கொஞ்சம் கொஞ்சம் போடுறீங்க, மொத்த பாட்டையும் போடுங்க, காப்பிரைட்ல மொத்த வீடியோவையும் தூக்கட்டும். அதான் நம்ம பிளான், அதுதான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் போடுறாரா நீ, அப்புறம் தனியா உட்காந்து கேளு எல்லா பாட்டையும். தமிழ் வரிகளை பெர்ஃபெக்டா உச்சரிக்கிற வெகு சில சிங்கர்ஸ்ல ஹரிஷ் ராகவேந்திராவும் ஒருத்தர். அதனாலேயே பாரதி படத்துல வந்து இந்த பாட்டுக்கு இசைஞானி ஹரிஷ் ராகவேந்திராவை சூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த ஞாலமும் போய்தானோ. இதே வருஷத்துல ஹாரிஸ் ஜெயராஜ் சவுண்ட் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போவே ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல தாமரை வரிகள்ல 2 ஜிங்கிள்ஸ் பண்ணியிருந்தாரு. 2001ல கௌதம் மேனனும் ஹாரிஸ் ஜெயராஜும் அறிமுகமான மின்னலையில அவங்க கம்போஸ் பண்ணின முதல் பாட்டுக்கு ஹரிஷ் ராகவேந்திராவை தான் பாட வச்சாங்க. 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் இல்ல, அந்த சாங் ரிலீஸ் ஆனதுல இருந்து 25 வருஷமா ட்ரெண்டிங்ல இருக்கு. தமிழ் ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் யூனிக்காகவும் ஃபீல் பண்ண வச்சது இந்த குரல். நிலத்தில் நின்றாலும் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை தொடர்கின்ற நிழலளவான வாலி என்ன எமோஷன்ல எழுதினாரோ அந்த எமோஷனை டைரக்டா நம்ம ஹார்ட்ல பொத்துன்னு ஒரு பாமா கொண்டு வந்து போட்டது ஹரிஷ் ராகவேந்திராவோட அந்த கிறிஸ்டல் கிளியர் குரல். இதே பாட்டு படத்தோட ஒரு போர்ஷன்ல பிஜிஎம்மா ஸ்லோ வெர்ஷன்ல ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ணியிருப்பாரு. என்ன மாதிரி வேலைப்பாடு அதெல்லாம். அதையும் நம்ம தலைவன் வாய்ஸ்ல கேட்கும் போது இதயமே உருகிடும். மின்னலுக்கு முன்னாடி வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்த ஹரிஷ் ராகவேந்திரா வீட்டுக்கு அதுக்கப்புறம் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து பெரிய ஸ்டார்ஸ்க்கு பாட வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு. நம்ம கொண்டாட தவறின இசையமைப்பாளர்கள்ல கார்த்திக் ராஜாவும் ஒருத்தர். டும் 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 படத்துல வந்த சாங்ஸ்க்கு இவர் பண்ணின ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாம் ராஜா பாடல்களுக்கு ஈக்குவலா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். இதுலயும் சுஜாதா வாய்ஸோட ஹரிஷ் ராகவேந்திரா பாடின இந்த பாட்டு செம்ம ஹிட் ஆச்சு. ஆனா காலப்போக்கில் இதை மக்கள் மறந்துட்டாங்க. தஞ்சை பெரிய கோவில் மாதவன் ஜோதிகா ஆன் ஸ்கிரீன்ல கார்த்திக் ராஜாவோட ஆர்கெஸ்ட்ரேஷன், நாமுத்துக்குமாரோட வரிகள், ஹரிஷ் ராகவேந்திரா சுஜாதா வாய்ஸ்னு இந்த பாட்டு வேற மாதிரி சம்பவமா இருக்கும். பரணி மியூசிக்ல பார்வை ஒன்றே போதும்னு சின்ன குயில் சித்ராவோட பாடின திருடிய இதயத்தை பாட்டுல சில போர்ஷன்ஸ் மட்டுமே ஹரிஷ் ராகவேந்திரா பாடி இருப்பாரு. நிறைய பேரோட ஃபேவரட்டா இந்த பாட்டு இன்னமும் இருக்கு. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலாயின் காதலாயின் காதலா. இப்ப எல்லாம் ஒரு சிங்கரை கூட்டிட்டு வந்து இது நீங்க பாடின பாட்டு தானே, எங்க அதை லைவா பாடுங்க அப்படின்னா என்னன்னா ஆட்டோ டியூன் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆட்டோ டியூனும் இல்லை ஒன்றும் கிடையாது. லைவா வந்து பாடும்போதும் அங்க என்ன நம்ம கேட்டோமோ சொல்ல போனா அதை விட ஒரு படி நல்லா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஆட்டோ டியூன்னா என்னன்னே தெரியாது போல இருக்கு. இதே வருஷத்துல ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ணின மஜ்னு 12Bன்னு எல்லா படங்கள்லயும் ஹரிஷ் ராகவேந்திரா பாடி இருந்தாரு. இன்னைக்கும் ஹாரிஸ் கான்சர்ட்ஸ்ல ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல இந்த பாட்டு கேட்க அத்தனை பேர் காத்து கிடக்குறாங்க. விக்ரம் சார் மாதிரி இருக்கு. ஒரு லாங் டிரைவ்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட இந்த பாட்டை விட்டா இன்னைக்கும் இதை தாண்டி ஒரு பெட்டரான சாங் சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஹரிஷ் ராகவேந்திரா இதுலயும் சில வரிகள் மட்டும் தான் பாடி இருப்பாரு, ஆனா பெரிய இம்பாக்ட கொடுத்திருப்பாரு. அறிமுகமான அடுத்த வருஷத்திலேயே தளபதின்னு 2 பேரோட பாடல்கள்லயும் ஹரிஷ் ராகவேந்திரா குரல் ஒலிச்சது. போலவே எனக்கும் வாழ்க்கை
இதுல தளபதி பாட்டு இன்னைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கு. வீசி போன புயலில்னு ஹரிஷ் குரல்ல விஜய் ஸ்கிரீன்ல வரும்போதே மனசெல்லாம் லேஸ் ஆயிடும். வைரமுத்து கவிதையோட உச்சமா எழுதின இந்த வரிகளை இவ்வளவு அழகா உச்சரிக்க ஹரிஷ் ராகவேந்திராவால தான் முடியும். வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி, மண்ணிலே மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை பாட்டும் 2001லயே பாடிட்டாரு ஹரிஷ் ராகவேந்திரா. சன் மியூசிக் ரேடியோன்னு திரும்புற இடமெல்லாம் ஒழிச்சிட்டு இருந்தது இந்த தேன் குரல். பரணி மியூசிக்ல மறுபடியும் ஒரு ஹரிஷ் ராகவேந்திரா பாட்டு வந்துச்சு. ஆனா சர்ப்ரைஸ் என்னன்னா இந்த வாட்டி லெஜெண்டரி எஸ்பிபியோட சேர்ந்து ஹரிஷ் ராகவேந்திரா பாடி இருந்தாரு. அவ கண்ண பார்த்தாயோ அம்மா, அவ கண்ணம் பார்த்தாயோ அம்மா, எஸ்பிபி மாதிரியே பாட்டுல சிரிச்சு கொஞ்சின்னு பல எமோஷன்ஸ் கலந்து பாடியிருப்பாரு ஹரிஷ். இவர் பாடினதுனால ஹிட் ஆச்சா இல்ல ஹிட் ஆகிற டியூன்ஸா செலக்ட் பண்ணி இவர் பாடி இருந்தாரான்னு பட்டிமன்றமே வைக்கிற அளவுக்கு அந்த டைம்ல ஹரிஷ் ராகவேந்திரா பாடின எல்லா பாட்டும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அப்படி வந்ததுதான் மணி சர்மா மியூசிக்ல யூத்ல வந்து இந்த பாட்டும். லவ்வே பண்ணாத பசங்களை கூட ஃபீல் பண்ண வச்ச சூப் சாங் இது. என் வாழ்க்கை என்னும் காட்டை எரித்து குடிக்காய்ந்தாய் கொடுமை பெண்ணே. பொதுவா ஒரு சாங்ல ஹை பிச் போகும்போது சிங்கர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி குரலே கொஞ்சம் மாறுறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஹரிஷ் ராகவேந்திரா மட்டும் ஹை பிச்ல கூட அசால்ட்டா பாடி இருப்பாரு. பாட்டே போடலனா கூட மொத்த பாட்டும் மனப்பாடமா நம்ம காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பவர் இந்த பாட்டுக்கு இருக்கு. வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. நவம்பர் மாத மழையில் நான் நனைவே நின்றேன், எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றாய், முட்டை மாடி நிலவில் நான் குளிப்பேன் என்றேன், எனக்கும் அந்த குளியல் மிக பிடிக்கும் என்றாய், சுகமான குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்றேன். இதே வருஷத்துல வந்து ஒரு பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கா, அது தெரியாம உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கீங்க. இப்பன்னா இப்படித்தான் கேட்பாங்க. அப்பன்னா பாருங்களேன் அந்த பெயினை கூட ஒரு பாட்டா இது பண்ணிட்டாங்க. இனி இப்படி பாட்டெல்லாம் வராது, அதெல்லாம் போச்சு. நீ ரொம்ப அழகா இருக்க படத்துல மொத்தம் 5 கம்போசர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுல அரவிந்த் சங்கர்னு ஒரு கம்போசர் பண்ணின பாட்டை ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருப்பாரு. பாட்டோட சரணம்ல அப்படியே ஸ்லோவா ஹரிஷ் ராகவேந்திரா வாய்ஸ்ல வர்ற இடமும் தொடர்ந்து வர்ற அந்த கோரஸும் பீக்கா இருக்கும் இந்த பாட்டுல. தேடினேன் தேடினேன் பார்க்கும் இடம் எங்கும் தேடினேன், என்னவள் என்பவள் யார், என்னவள் என்பவள் யார். ஹரிஷ் ஹாரிஸ் கூட்டணியில இதே வருஷத்துல வந்து இன்னொரு சிறப்பான பாட்டு ரொம்ப பிடிக்கும். குரல்ல யாரு பெருசுன்னு அரிணிக்கும் ஹரிஷ் ராகவேந்திராக்கும் ஒரு போட்டியே வைக்கலாம். அப்படி இவங்க 2 பேரையும் சேர்த்து இந்த பாட்டுல ஹாரிஸ் பாட வச்சிருப்பாரு. ரஹ்மான் ஹாரிஸ் யுவன் எல்லாரும் ஒரு ஸ்டைல்ல மியூசிக் பண்ணினாலும் இவங்க யாரு மாதிரியும் இல்லாம புது ஸ்டைல்ல எக்கச்சக்கமான ஹிட் ஆல்பம்ஸை கொடுத்தவர் தான் வித்யாசாகர். வித்யாசாகர் மியூசிக்ல வந்து நிறைய பேரோட க்ளோஸ் டு த ஹார்ட் சாங் இது. இதுல ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல எந்த ப்ரீலோடும் இல்லாம ஸ்டார்டிங்லயே ஒரு அல்டிமேட் ஃபீலா இருக்கும். பாரதிக்கு அப்புறமா மறுபடியும் ராஜா இசையில சொல்ல மறந்த கதைங்கிற படத்துல பாடியிருப்பாரு. இந்த பாட்டுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இதுல ஸ்ரேயா கோஷல் கூட சேர்ந்து பாடியிருப்பாரு. ஹரிஷ் ராகவேந்திரா யுவன் காம்போல வந்து இன்னொரு சோல்ஃபுல் மெலடி இது. பாவிஜய் லிரிக்ஸ்ல அப்படி கவிதையா இருக்கும். இந்த உலகின் அழகெங்கும் நீதானா வழிந்தோடினாயின்னு மனுஷன் உருகி உருகி பாடி இருப்பாரு. இந்த உலகின் அழகெங்கும் நீதானா வழிந்தோடினாய்.
இதே 2003 மீண்டும் ஹரிஷ் ஹாரிஸ் கூட்டணியில இன்னொரு பாட்டு வந்துச்சு. ஒவ்வொரு வாட்டியும் இந்த பாட்டை இவர் குரல்ல கேட்கும் போதும் நம்மள வேற ஒரு யூனிவர்ஸ்க்கே கூட்டிட்டு போகும். இவன் பாடு இந்த பெண்மை அறியாதா. செல்வா யுவன் காம்போ பீக்ல இருந்த டைம் அது. இந்த காம்போல வர ஒவ்வொரு பாட்டும் செதுக்கி இருப்பாங்க. அப்படி காதல் கொண்டேன்ல ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல வந்த இந்த பாட்டு இந்த இவரோட வாய்ஸை இப்போ ஒரு பாட்டாக கேட்கும்போது இவரோட வாய்ஸில் ஒரு குத்துப்பாட்டு கேட்டால் செட் ஆகாத மாதிரி இருக்கு. இவரோட வாய்ஸ்னாலே அது காமான பாட்டுக்கு தான் செட் ஆகும் போல் ஃபீலாக இருக்குது. ஏங்க இப்போ இந்த காதல் கொண்ட பாட்டெல்லாம் கேட்கும்போது சின்ன வயசு ஞாபகத்துக்கு தான் கூட்டு போகுது. அப்போ தனுஷ் எல்லாம் யாருன்னு தெரியாது. ஏதோ ஒரு படம் வந்திருக்கு, யாரோ நடிச்சிருக்காங்க, ஹிட்டா ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியன் ப்ரூஸ்லின்னு தான் அவருக்கு அப்போ பேரு. நல்லா இருக்குங்க அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது. தெரியல, இப்போ இந்த படத்தை பற்றி சொன்னால் கூட நமக்கு அது எப்போ வந்துச்சு, இந்த படம் எத்தனை வருஷம் வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டை போட்டோன்னே ஒரு பர்டிகுலர் எபிசோட் ஆஃப் அவர் லைஃப் ஞாபகத்துக்கு வருது. இந்த பாட்டு அன்னைக்கு ப்ளே ஆகும்போது நான் இப்படி நடந்து போய்கிட்டு இருந்தேன்ல இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ இதாக பதிஞ்சிருக்கு அந்த பாட்டெல்லாம். ஒன்று டிவியில் ஓடும், இந்த பக்கம் வந்து ரேடியோவில் ஓடிக்கிட்டு இருக்கு. குமார் அவரோட இதயத்திலிருந்து டைரக்டா பேனா வழியா வழிஞ்ச வரிகளை நம்மளோட இதயத்துக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ண வச்ச குரல் இது. தேவதையை கண்டேன் கேட்டதும் யுவன் கண்ணிகளுக்கு இதே ஆல்பம்ல இருந்து ஞாபகத்துக்கு வர இன்னொரு பேங்கரான பாட்டு. இதையும் யுவன் ஹரிஷ் ராகவேந்திராவை வச்சே பாட வச்சிருப்பாரு. தோழி உந்தன் கரங்கள் தீண்டன்னு வரும்போதெல்லாம் நம்ம ஃபீலிங்ஸை டச் பண்ணிடு இவரோட குரல். தோழி உந்தன் கரங்கள் தீண்ட தேவனாகி போனேனே, வேலி போட்ட இதயம் ஏனே, வெள்ளை கொடி பார்த்தேனே. இதே காம்போல அடுத்து வந்த 7G ரெயின்போ காலனிலையும் 2 பாட்டு இருந்துச்சு. நேரம் தின்றாய், நினைவை தின்றாய், என்னை தின்றாய், பிழையில்லையா? வேலை வெட்டி இல்லா பெண்ணே, வீட்டில் உனக்கு உணவில்லையா? இருவிழி உரசிட ரகசியம் பேசிட இடிமழை மின்னல் ஆரம்பம். இதெல்லாம் எப்போ கேட்டாலும் இவரெல்லாம் அவங்க வீட்டில் பாட வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, கொஞ்ச நேரம் பாடுங்களேன் அப்படின்னு. எந்த ஒரு மியூசிக் எதுவும் தேவையில்லை, அது மட்டுமே அப்படியே கேட்டுட்டு இருக்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிடும். காணும் காலங்கள் கரைந்தோடும் நேரங்கள் கலையாத கோலம் போடும். நாமுத்துக்குமார் யுவன் காம்போ பீக்ல இருந்த காலம் அது. நாமுத்துக்குமாரோட ஒவ்வொரு வரிகளும் கவிதையோட உச்சமா இருக்கும். அது ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல கேட்கறதே சுகம்தான். இது இடைவெளி குறைகிற தருணம், இதயத்தில் மெல்லிய சலனம், இனி இரவுகள் இன்னொரு நரகம். யுவன் ஹாரிஸ் மட்டும் இல்லாம தேனிசி தென்றல் தேவா மியூசிக்ல கூட ஹரிஷ் ராகவேந்திரா சில எக்ஸ்ட்ராடினரி மெலடிஸ் எல்லாம் பாடியிருக்காரு. அந்த டைம்ல இளைஞர்களோட ஃபேவரட்டா ஹரிஷ் ராகவேந்திரா குரல் இருந்துச்சு. ஒவ்வொரு பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் ஆல்பம்ஸ் கேசட் ரிலீஸ் ஆகும் போதும் அதுல ஹரிஷ் ராகவேந்திரா ட்ராக் லிஸ்ட்ல இருக்கான்னு தேடின காலம் எல்லாம் இருக்கு. அப்படி எதிர்பார்த்து கேட்கும் போதெல்லாம் இவர் குரல்ல வந்த பாடல்கள் எதிர்பார்ப்பையும் தாண்டி காலம் கடந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இருக்க மனசு தொட்ட பாடல்களா இருக்கு. தேவா ஸ்ரீகாந்த் தேவான்னு 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் இவர் பாடின பாடல்கள் வேற மாதிரி ஹிட். இந்த பாட்டுல ஹரிஷ் ராகவேந்திரா சென்னை செந்தமிழ்னு சொல்றதே அவ்வளோ அழகா இருக்கும். சிம்பிளான வரிகள்னாலும் சரி, காம்ப்ளிகேட்டடான லைன்ஸ்னாலும் சரி, இந்த குரலுக்கு மட்டும் பட்டி தொட்டி எல்லாம் அதை கொண்டு போய் சேர்க்கிற பவர் இருக்கு. அப்படி அந்த குரல்ல வந்து தமிழ்நாட்டோட கடைக்கோடி வரைக்கும் ஒழிச்ச பாட்டு தான் இது. தமிழ் பாடகர்கள்ல தமிழ் வார்த்தைகளை கிளாரிட்டியா பக்காவா உச்சரிக்கிற சிலர்ல ஹரிஷ் ராகவேந்திராவும் ஒருத்தர்.
முன்னாடி சொன்ன மாதிரியே ஹரிஷ் ஹாரிஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே அந்த பாட்டு பிளாக் பஸ்டர் தான். ஆனா அப்படி வந்து ஒரு பாட்டு அண்டர் ரேட்டடா போயிருக்கு. இது வரைக்கும் கேட்காதவங்க இனி கேளுங்க, செம்ம பாட்டு. ராஜா, யுவன், ஹாரிஸ், பரணின்னு ஒவ்வொருத்தரோட மியூசிக்லயும் ஹரிஷ் ராகவேந்திராவை வெரைட்டியா பயன்படுத்தி இருந்தாங்க. அதே வரிசையில தலைவன் தேவாவும் ஹரிஷ் ராகவேந்திராவுக்கு ஒரு பேங்கரான சாங்க கொடுத்திருப்பாரு. உருவங்கள் ஓடி போகும், உருவங்கள் மாறி போகும், உன்மீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாழும்னு ஹரிஷ் ராகவேந்திராவையும் சின்மயையும் அப்படி பாட வச்சிருப்பாரு தேவா. நீங்க இந்த விழாவில குத்துக்க ஆயிரக்கணக்கில் மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டு வைத்தியம் பண்ணி பார்த்தேன். அப்ப எல்லாம் கேட்காத ஒரு வைத்தியம் இப்ப ஏற்ற நங்கில குத்துறாரு பாத்தீங்களா, அதுல கல்லடப்பு கிளியர். அப்போலாம் இப்ப மாதிரி கேட்கிற அக்சஸ் எல்லாம் இல்லையே. டிவி எஃப்எம்னு எப்பவாவது போட்டாதான் நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்க முடியும். அப்படி ஹரிஷ் ராகவேந்திரா பாடுன்னு இந்த பாட்டு எல்லாம் எஃப்எம் முன்னாடி காத்து கிடந்து கேட்ட ஞாபகங்கள் 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு. தேவா இப்படி ஒரு பேங்கரை கொடுக்க அதே வருஷத்துல மணி சர்மா ஹரிஷ் ராகவேந்திராக்கு வேற மாதிரி ஒரு சாங்க கொடுத்திருப்பாரு. 90s கிட்ஸ் சொல்லி 2K கிட்ஸோட எவர் கிரீன் ஃபேவரட் சாங் இதெல்லாம். 10 மாதம் தான் தாய் வயிற்றில் ஹரிஷ் ராகவேந்திரா சரணத்துல ஸ்டார்ட் பண்ற இடத்த எத்தனை வாட்டி வேணும்னாலும் வச்சு கேட்கலாம். தேவா ஹரிஷ் ராகவேந்திரா கூட்டணியில வந்து அந்த ஹிட் சாங்கோட அதே வருஷத்துல ஸ்ரீகாந்த் தேவா ஹரிஷ் ராகவேந்திரா கூட்டணியில ஒரு சூப் சாங்கும் வந்துச்சு. என்ன பாட்டு இதெல்லாம்! கண்ணாடி பொம்மை ஒன்றுன்னு தலைவன் குரல்ல ஒவ்வொரு வாட்டியும் வரும்போதெல்லாம் பட்டுன்னு நம்மளை தாக்கிடும் பாட்டு. ஒரு குட்டி ரீவைண்டுக்கு போய் சன் மியூசிக் காலத்துக்கு போனா எவ்ரி 1 ஹவருக்கு அந்த டைம்ல இந்த பாட்டு இல்லாம இருக்காது. ஆனா எத்தனை வாட்டி போட்டாலும் இதை முழுசா பார்ப்போம். அப்படி ஒரு எவர் கிரீனான சாங்க ஹரிஷ் ராகவேந்திரா சிற்பி கூட்டணியில கொடுத்தாங்க. இந்த பாட்டை பாதி பாட்டு பிடிக்கும். அதான் இதுல ஒரு கதை சொல்லிடுறேன், அப்புறம் ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். இப்ப பார்க்கும்போது இப்போ வர்ற பாட்டுகள்லாம் பார்க்கும்போது நம்மளோட 90s பீரியடு தான் அது ஒரு கோல்டன் பீரியட் போல இருக்குல்ல. இனி இப்படி பாட்டெல்லாம் வராதுன்னு கேட்கும்போது ஆனால் போக சார் அப்போ எல்லாம் வந்துச்சு பாட்டுன்னு இதை அனுபவித்த ஒரு சந்தோஷம். அடுத்தது எனக்கு இந்த பாட்டை கேட்டாலே ஞாபகம் வர்ற ஒரு என்னன்னா, இதில் வந்து காதல் காதல் காதல்னு வந்துக்கிட்டே இருக்குமா. எங்கள் அக்காவுக்கு அப்போ என்ன, அவங்க ஒரு டீனேஜர், அப்போ ஒரு 17-18 வயசு இருக்குமா. அப்போ எங்கள் அக்காவுக்கு இன்னும் ரேடியோ இருக்கும். அக்காட ரூம் இங்கே இருக்குது. அவங்க அதில் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சமைக்கும்போது கிச்சனில் வேலை செய்யும்போது அந்த பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாட்டி எங்களோட வீட்டிலேயே பக்கத்து போர்ஷனில் குடியிருந்தாங்க. ஸோ இங்கே ஏதாவது பாட்டு ப்ளே பண்ணால் அங்கே கேட்கும். இந்த பாட்டிக்கு வேறு வேலை வாட்டி இல்லை போல இருக்குது. சும்மா இருந்துக்கிட்டு இந்த புள்ள என்ன பாட்டு கேட்குது. ஒரு நாள் வர்றாங்க, வந்து அம்மா கிட்ட, ஏம்மா அந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு வச்சுக்கலாம். எதுக்கு பாட்டி, எப்போ பார்த்தாலும் காதல் காதல் பாட்டு கேட்குறது, யாரு கிடையாது ஓடி போயிடுறாங்க. அம்மா விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்பி விட்டதுல அந்த பாட்டி அப்புறம் அந்த வம்புக்கே வர்றது கிடையாது. அந்த அப்பேற்பட்ட பாட்டு இது. அவங்க வந்து சொல்ல வேண்டாங்களா, இந்த பொண்ணு ஒரே காதல் காதல் காதல்னு பாட்டு கேட்குது, ஓடி போயிடுன்னாங்க. அதெல்லாம் நீ பேசாத கிளவி அப்படின்னு சொன்னதுல அப்புறம் பேசுறது இல்லை. அப்போ எனக்கு இந்த பாட்டு இப்போ அந்த ஞாபகம் தான் வருது. இந்த சாங்ல ஒரு ஃப்ளூட் சவுண்ட் பீட் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதுல ஹரிஷ் ராகவேந்திராவோட வாய்ஸை கேட்கும் போதே ஒரு ஃபீல் தான். ஒரு டைம்ல டீமான ஆல்பம் ஹிட்ஸா கொடுத்துட்டு இருந்தாரு. அதுலயும் திருவிளையாடல் ஆரம்பம் வேற மாதிரி ஒரு ஆல்பம். அதுல ஹரிஷ் ராகவேந்திரா பாடின இந்த பாட்டு என்ன மாதிரி ஒரு சம்பவம். இப்போ கேட்டாலும் நம்மளோட மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ண வைக்கும் இந்த பாட்டெல்லாம். தேவாவை தெரிஞ்ச நம்மள சாரி நிறைய தரம் போஸ்ட் பண்றேன். சாரி, அந்த ஏஐக்கு எப்படி தெரிஞ்சுது இல்லை நீங்கள் ஃபீட் பண்ணீங்களான்னு தெரியல. அந்த நம்ம சேரோட அந்த கைப்பிடி இருக்குல்ல, அதுக்குள்ளே காலை விட்டுட்டு உட்காந்துருந்துருக்கேன் நான்.
அதுக்குள்ள காலை விட்டுட்டு அந்த இதை பிடிச்சிக்கிட்டு ஏதோ பெரிய பிளேன் ஓட்டுறாங்க. சும்மா அந்த பக்கம் உட்கார்றது இல்லை, காலை தூக்கி அதுக்குள்ள சொருவிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ அந்த பையன் பண்ணின உடனே நிறைய பேருக்கு அவரோட ஃபேமிலிலேயே இருந்து வந்த அண்டர்ரேட்டட் மியூசிக் கம்போசர்ஸான சபேஷ் முரளியே தெரியாது. நிறைய ஹிட்ஸ் இவங்களும் கொடுத்திருக்காங்க. இவங்க கம்போசிங்ல பார்த்திபன் நடிச்சு வந்த அம்முவாகிய நான் படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ஹரிஷ் ராகவேந்திரா உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த பாட்டு உங்க பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாட்டு. ஒரு ஹாரிஸ் ஆல்பம் ரிலீஸ் ஆனாலே அந்த ட்ராக் லிஸ்ட்ல ஹரிஷ் ராகவேந்திரா பேர் கண்டிப்பா இருக்கும். ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த காம்போல ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பாட்டு வரும்போதெல்லாம் அது கோல்டன் ஹிட்ஸா மாறிச்சு. இந்த பாட்டுல கடைசியில சில போர்ஷன்ஸ்ல ஹரிஷ் ராகவேந்திரா வாய்ஸோட பேக்ரவுண்ட்ல ஒரு வயலினும் சேர்ந்து வரும். இதெல்லாம் கேட்டு ரசிக்க கண்டிப்பா 2 காது பத்தாது. அன்பே என் அன்பே வந்த அதே டைம்ல விஜய் ஆண்டனி ஹரிஷ் ராகவேந்திரா காம்போல இன்னொரு பேங்கரான பாட்டு வந்துச்சு. 90s கிட்ஸோட டீனேஜ் ஆந்தமா மாறிச்சு இந்த பாட்டு. டிவி ரேடியோன்னு அந்த பீரியட்ல ரூல் பண்ணுச்சு. அதுவும் தலைவன் பேஸ் வாய்ஸ் ஹை பிச்லன்னு மாத்தி மாத்தி பாடுற இந்த போர்ஷன் எல்லாம் அல்டிமேட். எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கூடவும் ஒர்க் பண்றதுக்கே ரொம்ப ஈஸியான ஒரு சிங்கரா இருந்தாரு ஹரிஷ் ராகவேந்திரா. அதனால தானோ என்னவோ சிம்பிளான டியூன்ஸ் கூட இவரோட வாய்ஸ்ல கேட்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. ஹாரிஸ் சாங்ஸ்ல நிறைய பேர் கவர்ந்த 2 குரல்கள்னா ஒன்னு ஹரிஷ் ராகவேந்திரா, இன்னொன்னு மகதி. இவங்கள ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவரோட சாங்ல யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த காம்போல வந்து இன்னொரு எவர்கிரீன் சாங் தான் ஹரிஷ், மகதி, வைரமுத்து, கேவி ஆனந்த், சூர்யா, தமன்னான்னு ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் ஒரு சாங்ல சேர்ந்தா அதோட ரிசல்ட் இப்படிதான் இருக்கும். மழைனாலே அழகுதான், அதுலயும் மழை பாடல்கள் தமிழ்ல வந்தாலே அழகோ அழகுதான். அப்படி ஒரு மழை பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா குரல்லையும் வந்துச்சு. மழையவே ரசிக்க வச்ச ஒரு மழை பாட்டு இது. இந்த பாட்டெல்லாம் அப்படியே தனியா உட்கார்ந்து ஹெட்போன்ஸ்ல கேட்கும் போது நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும். அதெல்லாம் ஒரு செம ஃபீலுங்க. புதுசா வந்த மியூசிக் டைரக்டர்னாலும் சரி, பழைய மியூசிக் டைரக்டர்னாலும் சரி, இவர் குரல்ல பாட்டு வந்தாலே அது ஒரு ஃபீல் தான். அப்படி என்ன அவசியம் தான் இந்த குரல்ல இருக்கும்னு தான் தெரியல. நாமுத்துக்குமார் வரிகள்ல ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல இந்த பாட்டை கேட்கும் போதே மேகத்துல மிதக்கிற ஃபீலை நமக்கு கொடுத்துரும். சரணத்துல ஹரிஷ் ராகவேந்திரா பாடுற ஒவ்வொரு வரிகளோடையும் வர வயலின் சத்தம் பாட்டோட பீக். உலக தரத்துல ஒரு ஹாரிஸ் கம்போசிங் அண்ட் மிக்சிங்ல ஒரு டியூன் அதுல கொண்டு வந்து ஹரிஷ் ராகவேந்திரா குரலை பிளேஸ் பண்ணா எவ்வளவு வாட்டி வேணாலும் கேட்கலாம், சலிக்கவே சலிக்காது. நிஜமாவே இந்த பாட்டு இன்னமுமே சலிக்கல. வழக்கம் போல உருகாதே உயிரேன்னு வரும்போதெல்லாம் ஹரிஷ் ராகவேந்திரா குரல் எது, ஃப்ளூட் சவுண்ட் எதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு வேலைப்பாடு பண்ணியிருப்பாரு ஹரிஷ். ஹாரிஸோட மோஸ்ட் ஆஃப் த ஆல்பம்ஸ்ல ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஹரிஷ் ராகவேந்திராக்கு கண்டிப்பா ஒரு பாட்டாவது கொடுத்திருப்பாரு. சில டைரக்டர்ஸ் இந்த பாட்டுக்கு வேற குரலை யூஸ் பண்ணலாம்னு ஹாரிஸ் கிட்ட கேட்ட போதெல்லாம் தலைவன் மாத்தி யூஸ் பண்ணிட்டு தன்னோட மன சாந்திக்காக அதே பாட்டோட தெலுங்கு வெர்ஷன்ல ஹரிஷ் ராகவேந்திராவை யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டெல்லாம் இப்போ கேட்கிறப்போ அவரையே தமிழ்லயும் பாட வச்சிருக்கலாமல்லன்னு இருக்கும். தெலுங்கு நீங்க பாடிருக்கீங்களா? செல்வா தனுஷ் யுவன் காம்போல நிறைய ஹிட்ஸ் பாடி இருந்தாரு ஹரிஷ் ராகவேந்திரா. இந்த காம்போ உடஞ்சு செல்வா தனுஷ் ஜிவி பிரகாஷ்னு வரும்போதும் ஹரிஷ் ராகவேந்திரா இருந்தாரு. மயக்குமெனல அவர் பாடின ஒரு அருமையான பாட்டு இது. அந்த பாட்டை டெலிட் பண்ணதாலேயே இது அண்டர் ரேட்டடா போயிடுச்சு. நீர்பறவையில ஹீரோ விஷ்ணு விஷால் குடிக்க அடிமையாகி அப்போ அவரோட ரீஹாபிலேஷன் டைம்ல வர்ற பாட்டு இது.
கண்ணீர் முடியவில்லை என்றாத்திரி மட்டும் விடியவில்லை. வைரமுத்து லிரிக்ஸ்ல ஹரிஷ் ராகவேந்திரா அப்படி ஃபீல் பண்ணி பாடியிருப்பாரு. மன்னித்தே என்னை கொல்ல மாட்டாயா, ரத்த கண்ணீர் முடியவில்லை. ஒரு ராஜா பாட்டு ரீமிக்ஸ் ஆகி வந்தப்போ அப்போ எந்த அளவுக்கு ஹிட்டோ அதே மாதிரி இந்த டைம்லயும் ஹிட் ஆச்சு. அதுக்கு காரணம் அதுல வந்து நம்ம தலைவனோட குரல். பொண்ணு சேல செண்பகப்பூ போல இப்படி ஒரு டியூனை போட்டு ராஜாக்கு நன்றி சொல்றதா இல்ல ரீமிக்ஸ் பண்ணி அதுல ஹரிஷ் ராகவேந்திராவை யூஸ் பண்ண தமனுக்கு நன்றி சொல்றதா? வழி தெரியாத. இப்ப ராஜா சார் சினிமாட்டிக்கு நன்றி சொல்லுவார். நன்றி தம்பி, இவன் ஏன் பாட்டையும் தூக்கியிருக்கானா, 20 ரூபா கொடு. இவ்வளவு நாள் தெரியாம இருந்து தமன் வேற குரலை வச்சு பாட வச்சா கண்டுபிடிக்க நினைச்சா இவர் சொல்லுவார் சினிமா டிக்கெட் ரொம்ப நன்றி தம்பி போட்டு கொடுத்ததுக்கு நன்றி. இப்படி எவர் கிரீன் ஹிட்ஸை கொடுத்து பீக்ல இருந்த ஹரிஷ் ராகவேந்திரா பீக்ல இருக்கும்போதே ஃபாரின்ல போய் செட்டில் ஆக அதுக்கப்புறம் அவரோட சாங்ஸ் இங்க இல்லாமே போயிடுச்சு. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திரும்பவும் வந்து கான்சர்ட்ஸ்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. மனுஷனை திரும்பி பார்த்து அவரோட குரலை கேட்கவே பிளிஸ்ஸா இருக்கு. திரும்பவும் இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸும் மனசை வச்சு இவருக்கு சாங்ஸை கொடுத்தா இந்த குரலை மறுபடியும் நம்ம கேட்கலாம். இந்த மழை வந்து சென்னையில் பெஞ்சிட்ட கூடாது. நிறைய பேர் வந்து ராஜா சார் சாங்ஸ் எல்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணி போடுற மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸில் இந்த பாட்டையும் வந்து போட்டிருந்தாங்க. இந்த பாட்டு ஒரு விதமான பாட்டுங்க. தாலாட்டும் காதலே இரவிலே போல தலை காட்டும் காதலே கவிதை பாடின கண்கள் காதல் பேசின கைகள். எனக்கு சினிமா டிக்கெட் வீடியோவில் இந்த போர்ஷன் தான் பிடிக்கும். கிளைமேக்ஸில் இதெல்லாம் ஒரு பாட்டா ஒரு போட்டல் மாதிரி. ஏங்க இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். என்ன வீடியோ? மியூசிக் சம்மந்தமாக ஏதோ ஒரு வீடியோ, அந்த நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. அதில் எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு இந்த மழை பெய்யும் போது பாட்டை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசியிருந்தேன். பார்த்தா அது சினிமா டிக்கெட்டில் வந்துருச்சு. சந்தோஷம். அந்த பாட்டு யாரும் கேட்கலன்னா போய் கேளுங்க, சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. ஒரு இடியோட சவுண்டில் தான் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். நான் தான் அன்றைக்கி சொன்னேன், கொளுத்தும் வெயிலில் கூட நீங்கள் ஹெட்ஃபோனை போட்டுருந்தீங்கன்னா மலையில் நனைகிற மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் அந்த அனிமேஷனில் இப்படி நம்ம படுத்து இருக்கும்போது அந்த பர்பிள் கலர் லைட்டெல்லாம் வந்து நம்மளை வேறு யூனிவர்சிட்டி கூட்டி போகிற மாதிரி அனிமேஷன் தானேன்னு சத்தியமாக அது ஃபீல் ஆகும். அதனால தான் லேட்டாக எழுந்திரிக்கிறது. அது எப்படி ஹெட்ஃபோனை போட்டுட்டு அப்படியே அப்படி லுங்கி கட்டிட்டு படுத்துருப்போமா, அப்படியே காலை அப்படியே விரிச்சிட்டு படுத்துவா, ஃபேன் காற்றெல்லாம் பறக்கும். அப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டை லூப்பில் போடுறது, அது அந்த பாட்டு திருப்பி ப்ளே ஆகும்போது ஒரு தடவை டியூனுக்காக கேட்குறது, அப்புறம் இவரோட வாய்ஸுக்காக கேட்குறது, அப்புறம் லிரிக்ஸை கவனிப்போம் இந்த வாட்டின்னு அதை கவனிக்கிறது. அது ஒரு விதமான மேஜிக் தான். இல்லை நம்ம அந்த ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஆக்சுவலி கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி கொஞ்ச நேரம் அந்த உடம்புல இருந்து ஒரு 4 நிமிஷம் அப்படியே வெளியே வந்து நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் போகலாம். ஒரு கண்ணு கட்டின தூரத்துக்கு எதுவுமே தெரியாத, நான் எங்கெங்கே போயிருக்கேன்னு சொல்கிறேன். பாலைவனத்தில் நடந்திருக்கேன் இந்த பாட்டை கேட்டு, மலை பாட்டை கேட்டுக்கிட்டு பாலைவனத்தோடய நடந்து போயிருக்கேன். சும்மா அப்படியே ரண்டமாக நடக்கிறது. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதை அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். இந்த பாட்டு இந்த மலை சவுண்டெல்லாம் அதில் வருமா, அப்போ வந்து நல்ல டர்காய்ஸ் கலரில் பெரிய கடல், நான் தண்ணிக்கு மேலே நடக்கிறேன், மழை பெய்யுது, லைட்டாக இருட்டாக இருக்குது. எப்படி இருக்கும், பயமாக இருக்கும். ஏன்னா கண்ணு கண்ணு தூரத்துக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அதான்டா வேணாம், இந்த நாரப்பாய் உலகத்துலேருந்து கொஞ்சம் நேரம் தப்பிச்சு இப்படி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த பாட்டையும் கேட்டு சும்மா தண்ணி மேலே அப்படியே நடந்து போகும்போது அது அந்த ஃபீல் நல்லா இருக்கும். இப்படி ஏதாவது ரெண்டமாக ஒரு பாட்டு கேட்கும்போது கிளிக் ஆகுமா, அது பிடிச்சிருச்சுன்னா அதை பிடிச்சிக்கிறது. திருப்பி அந்த பாட்டை எப்பயாவது கேட்கும்போது இதே இடத்துக்கு நம்ம போயிட்டு வர்றது.
இப்போ உள்ள பாட்டுகள் உங்களுக்கு லேட்டா இந்த மாதிரி இப்போ உள்ள பாட்டுகள் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களை காம் பண்ணாது. அது நல்லா தூங்கிட்டு இருந்தா கூட ஜிக்கிடு ஜிக்கிடு தங் 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 மோடிக்க அப்படின்ட்டு கிடக்குமா, நமக்கு பயமா இருக்கும். பட் பழைய பாட்டு அது பாட்டு அப்ப நமக்கு ஏசுவாங்கல்ல, எங்கட இடைக்கால பாட்டு மாதிரி வர. அப்ப வந்து அந்த 80s கிட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க, இதெல்லாம் என்னங்க பாட்டு, அப்ப எல்லாம் வரும் இல்ல ஒரு பாட்டு அப்படின்ட்டு. ஏதாவது பழைய பாட்டு எம்ஜிஆர் சார் சிவாஜி சாரோட பாட்டு, கண்ணதாசன் சார் இருக்கிற பாட்டு, அந்த பாட்டெல்லாம் அவங்க வாசி பேசிக்கிட்டு இருப்பாங்க. 80s சொல்லல, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கால பாட்டுகள். அப்ப என்னன்னா இப்ப பிளாக் அண்ட் ஒயிட் மறைஞ்சு இப்ப நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் என்ன சார் பாட்டுன்னு. இப்ப இதுக்கு அப்புறம் இதை விட கன்றாவியா பாட்டு வரும்போது இப்ப இருக்கிற அந்த ஜென்சி சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன சார் பாட்டு, எங்க காலத்துல வந்துச்சு பாருங்க பாட்டு, பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நேத்து கூட 11 மணிக்கு ஹெட்செட்டை போட்டாங்க, 1 மணிக்கு தான் கழட்டினேன். அது ஒரு பாட்டு என்னோட பிளேலிஸ்ட் இருக்கு, ஒரு பாட்டு கூட இது ஸ்கிப் பண்ண முடியாத பிளேலிஸ்ட் என்னோட பிளேலிஸ்ட். நேற்று ஒரு நண்பர் கூட இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தார் அந்த மியூசிக் வீடியோவை பார்த்துட்டு, பிரதர் உங்களோட பிளேலிஸ்ட்ல இருக்கிற பாட்டெல்லாம் எனக்கு சொல்லுங்களேன், நம்ம இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம், உங்களோட டேஸ்ட் ஆஃப் மியூசிக் என்னன்னு பார்க்கணும்னு ஆசைன்னு. அப்போ நான் யோசிச்சேன், எதுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் காட்டிக்கிட்டு அது ஒரு வீடியோவாகவே பண்ணிடுவோம் அப்படின்னு. இப்போ என்னோட பிளேலிஸ்ட் எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 4-5 நாளில் அந்த வீடியோ வந்துடும். நம்ம இசை மலையில் திருப்பி நனைவோம். என்னோட ஃபேவரட்ஸ் எல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.